வணக்கம் மக்களே, நீங்கள்லாம் ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கொஷின்ஸ், என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நான் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டைவர்சிஃபைட். ஸ்டார்டிங் ஃப்ரம் கோப்ரோவில் ஆரம்பித்து நாங்கள் வந்து ட்ரோன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்சிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் நிறைய நேரம் பார்க்குறது எங்களோட பியூட்டிஃபுல்லான சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் வந்து எடுத்தது. இதுக்கு முன்னாடி கிராப் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராக்கு வந்து அப்கிரேட் பண்ணுவோம். முக்கியமாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தோம். சஸ்பென்ஸ் வச்சது போதும். இதுதான் அந்த கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா Canonோட EOS R8 ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ஃபுல் ஃப்ரேம் காம்பேக்டான ஒரு கேமரா. இதில் உங்களால் 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். 1080 வந்து பார்த்தீங்கன்னா 180 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கலாம். ஒரு சூப்பர் ஸ்லோ மோஷனான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஒரு ஆட்டோமொபைல் ஜேர்னலிஸ்ட்டாக ஜஸ்ட் அந்த மோட்டர் சைக்கிளோட ஃபீச்சர்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டுற முடியாது. அதோட கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ், அதோட லுக்ஸ், அதோட ஃபீல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறதுக்குமே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் இன்னும் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை வந்து கேப்சர் பண்ணுவோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த அவுட்புட்டை பார்க்கும்போது ரியலி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ப்ரோ ஷார்ட் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த பீரோலும் ஏரியல் ஷாட்ஸும் வந்து சிலது வந்து பேலன்ஸ் இருக்குது. கேமரா யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? நம்ம பழைய கேமரா கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ரொம்ப லைட்டாக இருக்குது ப்ரோ. அதே மாதிரி கிம்பிளில் போட்டு எடுக்கும்போது சரி, நம்ம வந்து ஹேண்டில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதேமாதிரி 4 ப்ரோ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். பேட்டரி பேக்கப்பும் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே, ஸோ ஓவராலாக எப்படி ஃபீட்பேக்? இந்த ப்ரைஸுக்கு இது ஸ்டீல் டீல் ப்ரோ. கேமராமேன் அப்ரூவ் பண்ணிட்டாரு. செகண்டுக்கு வந்து 40 ஷாட்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மோட்டர் சைக்கிளை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது இந்த Canon R8ல. ரீசெண்டாக என்னோட பர்சனல் ஃபேவரட்டாகவே வந்து இந்த Canon R8 வந்து மாறி இருக்கு. ப்ளஸ் Canonோட வைட் ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ், RF லென்சஸ் வந்து இருக்குது. நீங்கள் STMமாக போனீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து குவாலிட்டியும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். நாங்களே வந்து பார்த்திங்கன்னா 24, 35, அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 85 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லென்சஸ் வந்து STM லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே நீங்கள் வெர்சடைலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 24-105 மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஷூட் ஃபுல்லாக இந்த மாதிரி லென்ஸ்லேயே வந்து முடிச்சிக்கலாம். இதே மாதிரியே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லென்சஸ் வந்து நிறையவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது. இந்த கேமரா பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். 1.5 லேக்குக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுல் ஃப்ரேம் கேமரா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை. நம்மளோட வீடியோஸ் இதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமராவில் வந்து வரப்போகுது. ஈவன் என்னோட துபாய் ட்ரிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா தான் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அட் த டாப் ஆஃப் கலிஃபா இந்த கேமரா யூஸ் பண்ணி சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தேன். அதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு விடுறேன். லோலைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி சூப்பராக இருக்குது. நான் இப்போ பூஜ் கலிஃபாவோட டாப்பில் வந்து இருக்கேன். என்னோட ஃபோனோட பிரைட்னஸ் வந்து எங்கேயோ ஏறி போனாலும் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரியலி ஸ்டேபிளாக இருக்குது. Canon R8 ரியலி செம்மையாக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னோம் லோ லைட்டில்.